Hi friends, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஒரு சூப்பரான ஒரு டிஷ் செய்ய போறோம். அதுல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம பண்ண போற ஐட்டமுக்கு பேரு தலியா. சம்பா ரவை இல்லைன்னா நம்ம அந்த broken wheatன்னு சொல்லுவோம். அதுல தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். இந்த broken wheatங்கிறது வெரி ரிச் இன் ஃபைபர் கண்டென்ட். நார் சத்து நிறைய இருக்கிறதுனால அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதே சமயம் அந்த தலியா டைஜஷன் ரொம்ப ஸ்லோவா ஆகும். அதனால எப்பவுமே நம்மளுக்கு ஃபுல்லா இருக்க மாதிரி இருக்கும். அடிக்கடி பசிக்காது. வெயிட் லாஸ் விரும்புறவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிஷ் இந்த தலியா. இதை நம்ம அடிக்கடி நம்மளோட ஃபுட்டில் நம்ம சேர்த்துட்டோம்னா வெயிட் லாஸ் விரும்புகிறவங்க, டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, ஜென்ரல் ஹெல்த் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த டிஷ் சூப்பராக இருக்கும். இந்த சூப்பரான இந்த சம்பா ரவையில செய்யற ஒரு கிச்சடி இல்லைன்னா தலியான்னு சொல்றத எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தலியா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு 150 கிராம் நான் தலியா எடுத்துட்டு இருக்கேன். அதுல பாதி 75 கிராம் அளவுக்கு பயத்தம் பருப்பு எடுத்துட்டு இருக்கேன். வெங்காயம் 1 பொடியா நறுக்கினது, தக்காளி 1 பொடியா நறுக்கினது, 5 பீன்ஸ் அளவுக்கு பொடியா நறுக்கினது, ஒரு கேரட்டை பொடியா நறுக்கினது, அதுக்கப்புறம் ஒரு 3 பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ப நீங்க போட்டுக்கலாம், பொடியா நறுக்கினது, பெருங்காயம் கட்டி பெருங்காயம் போட்டிருக்கேன், ஒரு பீஸ் சின்ன பீஸ், பவுடர் இருந்தால் ஒரு பவுடர் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன், 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், மஞ்சப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், ஏற்ப உப்பு. இதெல்லாம் தான் இதுக்கு தேவையான பொருட்கள். சின்ன சைஸ் குக்கர் எடுத்து அதில் இந்த எடுத்து வச்சிருக்கிற 150 கிராம் தலியா broken wheat அதில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி முதல்ல எடுத்து வச்சுக்கணும். 1 நிமிஷம் வறுத்தா போதும். அதே குக்கரில் எடுத்து வச்சுக்கிற நெய்யும் எண்ணெயும் அதில் விட்டு கட்டி பெருங்காயம் கொஞ்சம் போட்டிருக்கேன். பவுடர் போடுறதுனாலும் போடலாம், ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடி போடலாம். அதுக்கப்புறம் அதில் ஜீரகம் போட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகா போடலாம். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கலாம். அடுத்தது தக்காளியும் நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியும் அதில் போட்டு வதக்கிட்டு பீன்ஸு கேரட்டு ஒன்று ஒன்றா அதில் போட்டு நல்லா எல்லாம் சேர்ந்துன்னு வதங்கிட்டு அதுக்கப்புறம் பயத்தம்பருப்பையும் அதில் போட்டு நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்கிற இந்த broken wheatடையும் அதில் போட்டு நல்லா வதக்கிட்டு தேவைக்கேற்ப உப்பு, மஞ்சப்பொடி இதெல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி விடலாம். 3/4 டம்ளர் அளவுக்கு நம்மளுக்கு தலியா இருந்ததுன்னா 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு 4 விசில் குக்கரில் விட்டு இறக்கி வைக்கணும். இந்த காய்கறிகளில் இங்கிலீஷ் வெஜிடபிள் எது வேணாலும் போடலாம். காலிஃப்ளவர், பட்டாணி, கார்ன் இந்த மாதிரி எது கூட இதோட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான பிடிச்சமான வெஜிடபிள்ஸை கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியான இந்த ஒரு தலியா ஒரு கிச்சடி மாதிரி இருக்கும். அது ரொம்ப ஹார்டாக உப்புமா மாதிரி இருக்காது, கிச்சடி மாதிரி நல்ல ஒரு செமி சாலிடாக இருக்கும். இது ஸ்பூனில் வச்சுட்டு சைட் டிஷ்ஷில் தயிரை வச்சுட்டு நம்ம இதை சாப்பிட்டோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும், நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். ஒரு 4 விசில் விட்டு இந்த குக்கரில் நார்மலாக ப்ரெஷர் ரிலீஸ் ஆன உடனே இந்த தலியா பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் எப்படி இருக்குது பாருங்கள். நல்ல செமி சாலிடாக சூப்பராக வெந்து நல்ல ஒரு அரோமாவோடு இருக்குது. இதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை அதுக்கு மேலே ஒரு ஜஸ்ட் ஃப்ளேவருக்கு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய்யை அது மேலே போட்டு கொத்தமல்லிலாம் அது கார்னிஷ் பண்ணி நம்ம அதை சர்வ் பண்ணிடலாம். தலியாங்கிறது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. அதில் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, டின்னர் எந்த டைம் ஆஃப் த டேயில் கூட நம்ம இதை ரெடி பண்ணி நம்ம அதை சாப்பிடலாம். ரொம்ப குவிக்காகவே ரெடி பண்ண முடியும். ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே ஒரு குக்கரில் நம்ம அது ரிலீஸ் ஆகிற டைம் தான் இதுக்கு ரெடி ஆகக்கூடிய டைம். அதை நம்ம ரெடி பண்ணிடலாம். சூப்பரான ஒரு டிஷ் நம்ம இப்போ ரெடி பண்ணியாச்சு. செம்ம டேஸ்டியாக இருக்கும். அதோட எனார்மஸ் ஹெல்த் பெனிஃபிட்ஸும் அதில் இருக்குது. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குங்கிற ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் அவசியம் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவோட உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பாய்.